சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அதில் பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை கூட வாசியுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிற எவனும் அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தேவனுக்கு யாரு? சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாசிங்களா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவ சித்தம் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருக்காக அவன் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் யார் செய்கிறார்களோ, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாக இருக்கிறார். அப்படியானால் எல்லா மனிதனும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்வது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். புருஷன் மனைவியுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாள். மனைவி புருஷனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிறதுக்கெல்லாம் கீழ் ஒப்பு கொடுப்பாங்க. மனிதர்கள் மனிதனுடைய சொல்லுகிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை செய்வாயானால் உன்னை எந்த சமூகத்திலும் இடறி போவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடப்படுவது இல்லை. தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கர்த்தருக்கு பிரியமானதை அவருக்கு பிரியமானபடி செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய சித்தப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரத்திலே தடுமாற்றம். ஏன் தடுமாற்றம் வருகிறது என்றால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. நம்முடைய விருப்பப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிறோம். சத்திய வசனத்தை அறிகிறோம், அதன்படி நடக்க விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் என்றைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்பு தான். அதுக்கு அப்புறம் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்காக இறங்கி வரும்போது அவனுக்குள்ளே தேவ சித்தம் வெளிப்படும். தேவ சித்தம் ஒரு மனிதனுக்குள்ளே வெளிப்படும் போது
யார் வந்தாலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்குள்ளே போகும்போது ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்திலே காரியத்தை சொல்லிவிட்டு போகும்போது ஆமென், கர்த்தருக்கு சித்தமான தடை இல்லாமல் நடக்கும். ஆனால் கர்த்தருக்கு சித்தமா இருந்தும் அங்கள் மனுஷ தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளுக்கு நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செயல்பட வேண்டியது என்ன? ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னால நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தமா சித்தம் இல்லையா? ஆமென். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு போகும்போது எல்லா காரியமும் உடனே நடக்காது, எல்லா நன்மைகளும் உடனே வராது. தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க விரும்பும் போது கர்த்தர் குறித்த காலத்திலே தரிசனம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தப்படி கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை ஏற்ற வேளையிலே செய்வார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைப்பட்ட போது அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அவசரப்படுறாங்க. முதலாவது இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார், திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. என்ன பட்டு போச்சு? ஆமென். கல்யாண வீட்டுல, பழைய காலத்துல கல்யாண வீட்டுல முக்கியமானது திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. இப்ப எல்லாரும் அவசரப்படுறாங்க. வீட்டுக்காரங்க அவசரப்படுறாங்க, மரியாம்மா ஆமென் இயேசுவின் தாய் அவசரப்படுறாங்க, விளம்புகிற எல்லாரும் அவசரப்படுறாங்க. இந்த செய்தி யார்கிட்ட போகுது? இயேசுவின் தாய் இயேசுவிடத்துல போய் சொல்றாங்க, இப்படி ஆண்டவர் சொன்னாரு, என் வேலை இன்னும் நடக்கவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்வதற்கு அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேலை, என் வேலை என்ன? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அந்த ரிப்போர்ட வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே என்று நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நமக்கு அற்புதம் செய்வதற்கு எப்போ கர்த்தருடைய வேலை வருகிறதோ அப்போ கர்த்தர் நீங்க கேட்காமலே செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிக்கப்பட்ட நாட்கள் வந்தபோது, எந்த தடுமாற்றம் வந்த போதிலும் கர்த்தர் ஏற்ற காரியத்திலே நிகழ்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் இருந்து அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். குறித்த நாட்கள் வரும்போது அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஏற்ற காலம் வரைக்கும் அவள் ஜெபித்தாள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள எந்த ஆசீர்வாதமும் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்கேயும் தான் ஓடலாம், எதையெல்லாம் செய்யலாம், குறுக்கு வழியில எதையும் செய்யலாம், சீக்கிரமா பணக்கார ஆகணும்னு ராம் முழுவதும் உழைக்கலாம். எதுவும் நடக்காது, எதுவும் செய்ய முடியாது. நீ தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையிலே காத்திருப்பாயானா, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் செய்கிற எல்லா காரியமும் உடனே சாதகமாய் இருக்கும் என்று நினைக்காது முடியாது. சில காரியங்கள் தாமதமாகும், சில காரியங்கள் வருஷம் கிடக்கும், சில காரியங்கள் மாதங்கள் ஆகும், சில காரியங்கள் வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா கர்த்தர் செய்யும் போது அது மற்றவர்கள் மகிமைப்படும்படியாய், மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தத்தக்க அளவில் கர்த்தர் அது பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தரை தவிர நம்ம குடும்பத்தில் எதுவும் நடக்காது, வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. வேதம் சொல்கிறது, நம்முடைய சிரசிலிருந்து ஒரு முடி கீழே விழுமானால் அது தேவனுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். வேத
வேதம் சொல்லுகிறது, தாய் ஸ்திரியானவர் கர்ப்பத்தின் பிள்ளைகளை மறப்பாளோ? அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களை மென்னை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மனிதன் செய்யானோ செய்யலையோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. அவர் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஆனா உங்க வேலை என்ன தெரியுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியல. சிலர் நினைக்கலாம், இந்த பிரச்சனை தானே, நான் சாதிச்சிருவேன். சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களால் என்னாலே ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தேவ சித்தம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அந்த நபரோடு தேவன் பேச வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவன் போய் கடன் கேட்டாலும் அவனுடைய மனசு சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும். எனக்கு குருன்னு சொன்னாதான் அவன் மனசுல ஒரு ஏவுதல் வந்தாதான் தரும். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் இல்லாமல் எந்த வாழ்க்கையை நமக்கு நடத்த முடியாது. தேவ சித்தம் இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீ ரட்சிக்கப்படு. வசனத்தை வாசிங்க. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லோரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறது. முதல்ல நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு சத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொண்டிருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அதுக்குதான் கர்த்தர் சொல்கிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார். உண்மையாகவே நீங்க தேவ சித்தத்தின்படி செய்தா நீங்க தேவனுக்கு யாரு? யாரு? சகோதரனும் சகோதரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை கேட்கிற தேவ பிள்ளையே, எதை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் தேவ சித்தத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக வாசியுங்கள். நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், தேவ சித்தம் செய்கிற தேவ நீங்கள், சத்தியத்தை அறிகிற நீங்கள், சத்தியத்தின்படி வாழ்கிற நீங்கள், நமக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. 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 கனி இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கனி கொடுக்கிற ஒரு மரத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கனி கொடுக்கிற ஒரு மரம். ஹல்லேலூயா. பனை மரம். ஹல்லேலூயா. சரிதானே? பனை மரத்துக்கு யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? உரம் போடுகிறீங்களா? இல்ல. அது எங்க? அது காத்துக்கு அசையாது, மழைக்கு அசையாது. அடுத்து அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அது வளர்த்தி நெடுன்னா வளர்ந்துட்டே போடுறது. காலையில உரம் போடுறது இல்லை, தண்ணி பாய்ச்சுக்கிறது இல்லை, அதுக்கு எந்த பராமரிப்பும் இல்லை. காலையில அதற்கு காமே வறண்ட நிலமும் இல்லை, தண்ணீர் பாய்ச்சும் இடமே இல்லை, எந்த இடமே இல்லை. அது நெடுங்கு வளர்ந்துட்டு போவோம். அதுதான் நாமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி கனி கொடுக்கிற மரம். காலையிலேயா அதுதான் ஆண்டவர் அந்த கனிமரத்தை அந்த மரத்தை பற்றி சொல்கிறார், நீதிமான் பனியை போல செழிப்பான். காலையிலேயா அப்போ கர்த்தர் தேவ சித்தம் செய்து கர்த்தருடைய கனியை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை பனை மரத்தை போல செழிக்க பண்ணுகிறார். நம்ம
நம்ம இன்னைக்கு எத்தனை எதிர்பார்ப்பு பார்க்கிறோம், எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்யும். ஆமென். யாரும் உண்மையாகவே நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைக்கிறீர்களோ, ஆண்டவரே சொல்றாரு, நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்ப தேவ சித்தம் செய்கிற உங்களுடைய பாரத்தை கர்த்தர் சுமப்பார். ஹalleluya. நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு, நெருக்கத்தோடு வந்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதிலிருந்து விடுதலை பெற முடியாது, உம்முடைய சித்தப்படி செய்யுங்கள் என்று சொன்னபோது, ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமான் பனியை போல செழிக்கிற போது போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை விழும்போது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கும் குடும்பத்திற்கும் கட்டாயமா செய்வார். நம்மிடத்துல கர்த்தர் பார்க்கிறது என்ன தெரியுமா? கனி உள்ள வாழ்க்கை, கனி உள்ள ஜீவியம். பேச்சிலே மாற்றம், நடக்கையிலே மாற்றம். ஆமென். பேச்சில உண்மை ரட்சிப்புல மட்டும் தேவ சித்தம் இல்ல, நம்முடைய பேச்சில தேவ சித்தம் வெளிப்படணும், நம்முடைய பார்வையிலே தேவ சித்தம் வெளிப்படணும், வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிற காரணம் என்ன? நமக்குள்ளே நான் சாதிச்சிருவேன். ஹalleluya ஹalleluya. யாரும் சாதிக்க முடியாது. யாராவது சாதிக்க முடியுமா? எவ்வளவு தான் ஈரப்பம் பேசிக் கொண்டிருந்த அம்மா, ஆமென், கடைசியில உலக யாத்திரை உலகத்தையே ஆட்டி படைச்சாங்களா? உலகத்தையே ஆட்டி படைச்சாங்க. அடுத்த படைச்சாங்களா? படைக்கல. இந்த காத்து மட்டும் போன போது என்னாச்சு? ஏதாவது நடக்குதா? பாருங்க, எவ்வளவு கோடி, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் ஆண்டாலும் எல்லாம் அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லா அதிகாரம். ஆமென். பாருங்க, அந்த காத்து மட்டும் போன போது கொஞ்சம் சந்தன கட்ட மட்டும் ஹalleluya ஹalleluya. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் அவர்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனோடு இணைந்து வாழ்வோமானால் நீங்கள் எந்த இடத்திலும் அசைக்கப்படுவது இல்லை. வேதம் சொல்கிறது, மனுஷன் வேதத்திலே நாம் படிக்கும் போது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீ தேவ சித்தம் செய்து தேவனோடு இருப்பாயானா, ஆமென், நீ ஆமென் பனை மரத்தை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு செழித்த மரமாய் கனி கொடுக்க முடியும். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு கரப்படம் இல்லாத ஒரு கனி உண்டானால் பனைமரம் தான். ஆமென் ஹalleluya. தேவ பிள்ளைகளே, என்னுடைய விஷயத்துக்காக நான் வருகிறேன். நம்மிடத்திலே கர்த்தர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்கு ஏற்ற கனி என்று சொன்னார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள வாழ்க்கையாக, தேவனுக்கு பிரியமான ஜீவம், ஆமென், நமக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து, கர்த்தருக்காக வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, தேவ சித்தம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது என்ன? ஹalleluya. ஒரு வாழை மரத்தை நடுகிறோம், 6 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள அது என்ன செய்யும்? அது வளர்ந்து வர்றோம், வளர்ந்து வந்து வாழை மரம் கொலை போடும். சில வாழைகள் எல்லாம் குருட்டு வாழையாகும், சில வாழைகள்லாம் இருட்டு நடுவுல மரத்துல வந்து கரிச்சையாவி கொழுவா வடிஞ்சு போகும். ஆமென். சில வாழைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு நோய், மஞ்சள் நோயின்னு ஒரு நோய் வந்து, ஆமென், அந்த இதுக்கெல்லாம் நான் ஊசி கூட போட்டிருக்கிறேன். ஹalleluya
இந்த தைலத்தை வந்து கிழிஞ்சில ஏற்றி அப்படியெல்லாம் போடுவாங்க. அதில் என்ன அந்த கரிச்சைன்னா அந்த வாழையில கொஞ்சம் வெட்டி அவன் அந்த கரிச்சை இருக்கிற அந்த துளசி இருக்கிற இடத்துல பீடாங்குடியெல்லாம் வைப்பாங்க. பாருங்க, இப்படி இருக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? வாழை மரத்தை நட்டும் 5 உரம் 4 உரம் எல்லாம் போட்டு கொதி வார நேரத்துல கரிச்சை அடிச்சுட்டு போன சந்தோஷமா இருக்குமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு பாவத்திலே, சாபத்திலே, உலகத்திலே, அநியாயத்திலே நீங்களும் நானும் மாண்டு போக வேண்டிய நீங்கள், மரித்து போக வேண்டிய நீங்கள், உங்களையும் என்னையும் அவர் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு தன் ஜீவனையே கொடுத்து உங்களை ரட்சிப்பேன், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொடுத்து இன்றைக்கு உங்களை தேவ பிள்ளையாக மாற்றி அவர் உங்களை அழகு பார்த்து உங்களிடத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்திலே சாட்சி இருக்கிறதா? நம்ம உட்காருகிற இடத்துல சாட்சி இருக்கிறதா? நம்ம தங்கி இருக்கிற வீட்டுல சாட்சி இருக்கிறதா? நம்ம போகிற காலேஜில சாட்சி இருக்கிறதா? நம்ம போகிற வேலை பார்க்கிற இடத்துல தேவ சித்தத்துக்கு செய்கிறோமா? தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? கர்த்தர் அவங்களுக்கு வாழ்க்கையை சரி பண்ண வேண்டுமானா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானா அவருடைய சித்தம் நமக்கு நிறைவேற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமானால் அவருடைய தீர்மானம் நிறைவேற வேண்டும். யோசேப்புக்கு மேல கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருந்தது. யோசேப்புக்கு மேல கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருந்தது. அது எந்த சித்தம் தெரியுமா? இவனை கொண்டு போய் ராஜ அரண்மனையிலே இவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்த வேண்டும் என்று சொல்லி 12வது வயதிலே அவன் என்ன செய்தான்? தரிசனம் பெற்றான். 17 வயதிலே அவன் என்ன செய்தான்? தரிசனம் பெற்றான். அவன் தரிசனம் பெறும்போது தகப்பனும் தாயும் சகோதரர்களும் இவர்களை வெறுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இவனை ராஜாவுடைய ஸ்தானத்திலே மந்திரியாய் வைத்து, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மந்திரியாய் வைத்து இவனை அழகு பார்க்க வேண்டும் என்று தேவ சித்தம். ஹல்லேலூயா. அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாக சகோதரர்கள் எழுப்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய தேவ சித்தத்தை முறியடிக்கும்படியாக, தேவ திட்டத்தை முறியடிக்கும்படியாக சத்துரு உங்களை பல திசை வழியாக திருப்பிக் கொண்டிருக்கலாம். பல திசை வழியாக உங்களை திருப்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் சகோதரர்கள் உங்களை திருப்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பங்கள் உங்களை திருப்பிக் கொண்டிருக்கலாம். அதையும் தாண்டி நீ தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு, தேவ தீர்மானத்துக்கு நீ அர்ப்பணிப்பாயானால் அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை திட்டம்! முதலாவது தகப்பன், இரண்டாவது சகோதரர்கள், தாய், இவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தலை குனிய வேண்டுமோ? ஹல்லேலூயா. குனிய வேண்டுமோ? ஆமென். பார்வோனுடைய வீட்டுக்கு போகிறான். அங்க போய் சந்தோஷமா வாழலான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? அவன் போகிற இடத்துல எல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை விட்டு ஒரு வள்ளியோ புள்ளையோ மாறல. ஆமென். சகோதரர்கள் குழிக்குள்ள தூக்கி போட்ட போது தேவ சித்தம் அவருக்குள்ள இருந்தது. ஆமென். கர்த்தர் கொடுத்த தரிசனம் இருந்தது. கர்த்தர் கொடுத்த காரியம் இருந்தது. போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான். எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறது. நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல வேலை, இங்கே இருந்திடலாம் போல இருக்கிறது. ஆனால் அங்கே கர்த்தர் போத்திபாருடைய மனைவியை இலக்கி விடுகிறார். கர்த்தர் தான் இலக்கி விட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய திட்டம், தீர்மானம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. பல வழிகளிலே சிறைச்சாலைக்கு போகிறான். அங்கேயும் தேவ திட்டம் மாற
வரவில்லை. குறித்த நாட்கள் அவனை உயர்த்தும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நாள் வந்த போது சரியாக கர்த்தர் பார்வோனுக்கு தரிசனத்தை கொடுத்து அதற்குள்ள பானபாத்திரக்காரனை வைத்து அவரை கொண்டு வர வேண்டிய இடத்திலே கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தினார். தேவ சித்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் புடம் போட்டார். எத்தனை புடம் சகோதரர்கள் தூக்கி குடிக்குள்ள போடுகிறாங்க. அது ஒரு புடம். போர்த்திப்பாருடைய வீட்டுக்கு வந்தபோது அங்க கொடுத்த டார்ச்சர்னால சிறைக்குள்ள போகிறான். சிறைக்குள்ள இருந்து அங்கே இருந்து புறம் போடப்படுகிறான். அங்க இருந்து கர்த்தருடைய சித்தப்படி பார்வோனுடைய அருமனையிலே தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் அவனை அங்கே கொண்டு வருகிறான். தேவனுடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு படிக்க தெரியலையா, எனக்கு வாழ தெரியலையா, எனக்கு வேலை இல்லையா, ஆண்டவரே என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. என் மேல நீர் வைத்திருக்கிற சித்த நிறைவேறட்டும் அப்பா. என் மேல நீர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறட்டும் அப்பா. எனக்கு வழி தெரியல, வழி தெரியட்ட வழி சொல்லி தருவாரு. உனக்கு நடக்க வழி தெரியட்ட வழி சொல்லி தருவாரு. நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது தேவ சித்தம், தேவ திட்டம். போத்திபாருடைய மனைவி வந்து எல்லாம் சொன்னாங்க. ஆமென். அசுந்தவே திட்டம் மாறல, தீர்மானம் மாறல, தேவ சித்தம் மாறல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏன் இன்னைக்கு தடுமாறுகிறது? தேவனை விட்டு ஒருவன், தேவ சித்தத்தை விட்டு ஒருவன் மாறி போவானா? இதை விட பரிதபிக்கப்பட்டவன் ஒரு மனிதன் கிடையாது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. இப்படியாக வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. வாசிங்க. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் பிதாவினாலே உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினாலே உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். ஹalleluya. வசனத்திலே என்னெல்லாம் சொல்லுகிறது பாருங்க. உலகத்தில் அன்பு கூறுகிறவன், ஹalleluya, ஹalleluya, உலகத்தில் அன்பு கூறுகிறவனிடத்துல தேவனுடைய அன்பு என்ன செய்யாது? இராது. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, ஏனிலும் ஆமென், ஏனிலும் மாம்சத்துக்கும் இச்சைகளின் கண்ணிகளின் இச்சைகளுக்கும் ஜீவந்திரம் பெருமைக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் வாசிங்க. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினாலே உண்டானவைகள். இன்னைக்கு நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அதுக்கு இடையில இந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, நான் இந்த 16ஆம் வசனத்திலே சொல்லுகிற இவ்வளவு காரியங்களையும் நாம் விட்டு 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறது போல உலகத்தின் அதின் இச்சைகளை ஒழித்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவரே என்றைக்கு நிலைத்திருப்பார். ஹalleluya. யாருடைய சித்தம் செய்கிறீங்க? மனிதனுடைய சித்தம் ஒரு நாள் போகும், அதிகாரியுடைய சித்தம் ஒரு நாள் போகும், பெற்றோர்களுடைய சித்தம் போகும், எல்லாருடைய சித்தமும் போகும். ஆமென். தேவ சித்தம் செய்கிறவன் மாத்திரமே நிலைத்திருப்பான். ஹalleluya. தேவனுடைய சித்தத்துக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எது இல்லையோ, எது இருக்குதோ, எது இல்லையோ, எது நமக்கு வரவில்லையோ, எது நமக்கு கிடைக்கவில்லையோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோ,
பணம் இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கை அமேன் எங்கு ஆனாலும் நம்ம அழைத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்ம அழைத்த தேவன் கைவிட மாட்டார். உங்களை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்தாரானால் அவர் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அநேக நேரத்துக்கு நான் நினைச்சது உண்டு, என்னை எண்ணத்துக்கு ஆண்டவரே இந்த பகுதி ஊழியத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சது கூட உண்டு. ஆனால் நான் பின்னணியிலே புரிந்து கொண்டேன், ஆமென், என்னை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் கர்த்தருக்கு உண்டு. உங்களை என்னையும் இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய நோக்கம் இருக்கலாம். என்னைக்கோ நான் மடிந்து போக வேண்டிய என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்து இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார் என்றால் என் மேல கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், உன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் உனக்கு சூழாவளி போல வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ வியாதியின் கண்ணிகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ உன்னை மற்றவர்கள் தூசித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் எல்லாம் உன்னை தலை முந்து வைக்கிறார் என்றாலும் தேவன் உண்மையில வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கை சூரியமாக இருக்கலாம். இன்னைக்கு அநேக காரியங்கள் நீ நடக்கிறது கிடைக்கிறது நடக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் பிறந்தேன், ஏன் இந்த குடும்பத்திலே வாழ்ந்தேன், ஏன் இவனுக்கு திருமணமாகிவிட்டேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை உதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், உன் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் குறித்த நேரம் வர வேண்டும். காண ஒரு கையனை இயேசு சொல்றாரு, என் வேலையின் வேலை வந்தது பாருங்க. சாமியன் பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட வேலைக்காரங்கள்ட்ட சொன்னாங்க, தண்ணீரை கச்சாடி எடுத்து தண்ணீரை நிரப்புங்க, அடுத்து கொண்டு போங்க, பந்தி விசாரிப்புக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆமென். எல்லாரும் சொல்றாங்க, முந்தின ரசத்தை பார்த்து பிந்தின ரசம் எவ்வளவு ருசியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் போது முந்தின வாழ்க்கையை பார்த்து பிந்தின வாழ்க்கை, ஆமென், மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு பவனை பெற்ற போது பெலிஸ்தர்கள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நமக்காக ஒரு வழியை தெரிவிக்க வேண்டாம். யோனாவுக்கு கர்த்தர் வைத்திருந்த வழி என்ன தெரியுமா? நீ தரிசுவுக்கு போ. எங்க போ? தரிசுவுக்கு போ. அது தேவ சித்தம். நினைவுக்கு போ. ஹல்லேலூயா. நினைவுக்கு போ. அது யாருக்கு சித்தம்? தேவனுக்கு சித்தம். இவன் தரிசுவுக்கு போகும்படிக்கு கூலி கொடுத்து கப்பல் கொடுக்கும், கப்பல் ஏறுகிறான். இது யாருக்கு சித்தம்? யோனாவுக்கு சித்தம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க. தேவ சித்தம். இவன் நினிவேவுக்கு போக வேண்டியது தேவ சித்தம். இவன் கூலி கொடுத்து கப்பல் ஏறி தரிசுவுக்கு போகிறது யாருக்கு சித்தம்? யோனாவுக்கு சித்தம். தேவ சித்தத்தை மாறி போனதினாலே படாத வேதனைகளை பட்டான். இவனுக்கு மட்டும் இல்ல, கூட இருந்தவங்களுக்கு. இன்னைக்கு ஒரு யோனாவை போல தேவ சித்தத்தை மாறி நீங்களும் நானும் வழி தப்பி போவோமானா கர்த்தர் சும்மா இருக்க முடியாது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து தேவனுக்காக வாழுகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். வாசியுங்கள். நேரம் போனதுனாலே என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்கிறேன். வாசியுங்கள். இரண்டாவதாக, ஒருவன் தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அந்த வசனம் சொல்லுகிறது 1 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் செய்யணும்னா
நமக்கு என்ன வேணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியுடைய உதவி வேணும். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாதான், ஆமென், ஆவியானுடைய பலன் இருக்கும் போதுதான் நாம் தேவனுடைய சித்தம் செய்ய முடியும். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்கிற தேவப்பிள்ளையே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நமக்குள்ளே பலன் வருகிறது. அப்படித்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. வாசியுங்கள். நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். ஆமென். சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து, ஆமென், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தத்தில் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே முத்திரை போடுகிறார். ஹalleluya. அப்ப ரட்சிக்கப்படுகிறது கர்த்தருடைய சித்தம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறது, விசுவாசிக்கிறது தேவனுடைய சித்தம். அதன் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். அவர் பலனடைகிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியினாலே உங்களை முத்திரை போடுகிறார். ஹalleluya. முத்திரை விழுந்துன்னு சொன்னா, ஆமென், ஒருவனும் தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரை விழுமானால், பரிசுத்த ஆவியானவர் முத்திரை நம்மை போடுவாரானால், ஆமென், அந்த முத்திரை இருக்கிறது வரைக்கும் ஒருவனும் தொட முடியாது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இருக்குமானால் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்ப முடியாது. சத்துரு எழும்பினா யார்கிட்ட கேட்கணும்? நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளையா இருந்தா உங்க மேல சத்துரு தொடனைனா தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஏன் தெரியுமா? நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு, ஆமென், நமக்கு பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். யோபு பாருங்க, தேவனோடு இருந்தான். அவருடைய குடும்பத்தில் அடைச்சு வச்சிருக்கிற வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற வியாதியை எடுக்கிறதுக்கு சாத்தான் ஆமென் தேவனிடத்துல போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்? அந்த யோபு தேவனுடைய சித்தம் செய்கிறவன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவன். அவன் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்தவன். எவ்வளவு நிந்தனை வந்தபோது, எவ்வளவு போராட்டங்கள் வந்தபோது அவன் தேவனை தூசிக்காதவன். ஹalleluya. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவன். அவன் சொல்லுகிறான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நம்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லுகிறான். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த யோபு அவருடைய வேரியை பிரிக்கிறதுக்கு சாத்தான், ஆமென், தேவனிடத்துல போய் கேட்டிருக்கிறான். ஹalleluya. நீ ஒரு தேவ பிள்ளையா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை செய்கிறீங்களா? நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? தேவனுக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோமா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? இருப்போமா? முத்திரை, நம்மை முத்திரை போட்டு பாதுகாக்கிற தேவனிடத்திலே அவர் பெருமிஷன் வாங்க உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. பாட்டு மட்டும் பாடுகிறோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. கர்த்தர் நம்முடைய கூடாரத்துக்குள்ள இருப்பாரானா அங்க அந்த கூடாரத்துக்குள்ள தேவன் சத்துரு வர முடியாது. வருகிறாங்கன்னா நமக்கு கூட தேவன் இல்ல, தேவ சித்தம் இல்ல, தேவ திட்டம் இல்ல, தேவ தீர்மானம் இல்ல. தேவ சித்தம் இல்லாத செய்யாத இடத்துல, தேவ திட்டம் இல்லாத இடத்துல, தேவ தீர்மானம் இல்லாத இடத்துல நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு ஒப்புப்படாத பட்சத்திலே நம்முடைய குடும்பத்திலே சத்துரு ஆளுகை செய்வான்.
ஹalleluya ஹalleluya. தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல அந்த குடும்பத்தை ஆளுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் 7ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். நம்மை அசுத்தத்துக்காக அல்ல பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லை. அசுத்தத்துக்குள்ள போறது யாரு? நீங்கள் நானும் அசுத்தமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநியாயங்களை செய்து நம்ம பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து பரிசுத்த குறைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், ஆமென், தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும். ஹalleluya. ஒரு மனுஷனுடைய சித்தத்தை நம்ம செய்வோம். கடைசி நேரத்துல சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆமென், என்னை நான் செத்து போவேன், என்னை இப்படி எல்லாம் செய்யலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டு அந்த பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்ற நாமே துடி துடியாக இருப்பார்கள். இயேசு சொல்லுகிறார், ஆமென், நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது எனக்கு சித்தம். ஹalleluya. நீங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டியது என்னுடைய சித்தம். நீங்க எல்லாரும் பரிசுத்தமா வாழ வேண்டியது என்னுடைய சித்தம். ஆண்டுடைய சித்தத்துக்காக எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? நீங்க அர்ப்பணிக்காம போவீங்கன்னா என்ன நடக்கும்? வாசிங்க எரேமியாவும் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை 45ஆம் வசனத்தையும் வாசிங்க. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் போதும். என்ன செய்யணுமா? தரையில ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. ஹalleluya. நான் பரிசுத்தர், அதனால நீங்க பரிசுத்தமா இருங்க. ஆமென். நீங்க பரிசுத்தம் இல்லைன்னா தரையில ஊர்ந்து போகிற மிருகனாலும் பறவை தரையில ஊர்ந்து போகிற எல்லாமே உங்களை தீட்டுப்படும். வசனம் இருக்குதா? ஹalleluya. நீங்க தீட்டுப்படாம இருக்கணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஹalleluya. பரிசுத்த வாழ்க்கை எப்ப மாறுகிறதோ அப்போ ஊரும் பிராணிகள் வரைக்கும் தீட்டுப்படுத்தும். பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, தேவனை விட்டு, ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் உலக சித்தத்துக்காக, உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து மனம் போன போக்கிலே நடக்கும் போது நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய பிசாசு வருவான். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லைன்னா ஊறுகிற பிராணிகள் எல்லாமே உன்னை தீட்டுப்படுத்தும். ஹalleluya. ஆமென். ஆதாம பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆமென், நீங்க என்ன செய்யுங்க, இந்த தோட்டத்தை நல்லா பண்படுத்துங்க, நல்லா கவனிங்க, நல்ல நீர் பாய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆமென். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் ஆளுகை செய்ய சொன்னார். அடுத்து சொன்னாங்க, ஹalleluya, என்ன தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சணும், ஆமென், தோட்டத்தை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். அப்படிதானே? பாதுகாக்கணும். இந்த 3 காரியமும் ஆதாமுக்கு வரல.
அடுத்தது என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். அடுத்து ஆளுகை செய்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாம். இங்க நடந்தது என்ன தெரியுமா? இப்ப ஆளுகை யாரையும் கையில போச்சது? ஆள வேண்டிய ஆதாம் எங்க போயிருக்கிறார்? அத்தி மரத்து இலையை பிடிச்சு அவன் அத்தி மரத்து இலையில ஒட்டிட்டு இருக்கிறான். இப்போ அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் ஆதாமை என்ன செய்து பார்த்துட்டு இருக்கிறது, பாதுகாக்கிறது. உண்மைதானே? உண்மைதானே? ஆண்டவர் ஆதாம இந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் பாதுகாத்து தோட்டத்தை பாதுகாக்க சொன்னாரு. இப்ப தோட்டமே எல்லா விருட்சங்களும் சேர்ந்து ஆதாமை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆதாமுக்கு இப்போ பாதுகாப்பு என்ன கொடுக்கிறது தெரியுமா? அத்தி இலை. ஏன் அத்தி இலை கொடுக்குது? அத்தி மரத்தை ஆளுகை செய்ய கொடுத்தது யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. இப்ப ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால, ஆதாம் தேவ சித்தத்தை விட்டு போனதுனால, ஆதாம் தேவ தீர்மானத்தை விட்டு போனதுனால, ஆதாம் சாமே தேவ சத்தத்துக்கு விட்டு விலகி போய் சாத்தானுடைய சத்தத்துக்கு ஏவாள் கேட்டதுனாலே ஆளக்கூடாத இடத்திலே ஆளக்கூடாத அத்தி மரமும் அதில் இருக்கிற விருட்சமும் ஆண்டு கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி தேவ தீர்மானத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த தேவன் உங்களை ஆளுகை செய்வார். இல்லைன்னா நான் சொன்னது போல பிசாசு ஆளுகை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் சொன்னது மாதிரி தரையில ஊறுகிற எல்லா பிராணிகளையும் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யும். அடுத்தது அந்த வசனத்தை வாசிங்க. வாசித்த வசனத்தை 5:45 நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆமே. இந்த வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 22:11 சொல்கிறது, ஆமே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலம் பரிசுத்தமாக வேண்டிய காலம். இந்த காலம் தேவ சித்தம் ரட்சிக்கப்பட வேண்டியது. இந்த காலம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டிய காலம். இந்த காலம் பரிசுத்தமாக வேண்டிய காலம். பரிசுத்தத்துக்கு உங்க வாக்கை ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாக்கு ஒப்பு கொடுக்கலன்னா தரையில ஊறுகிற பிராணி கூட நம்ம என்ன செய்யுமா? இருக்கும். வசனம் சொல்கிறது, கடைசியாக வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் என்று கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ மட்டுப்படுத்தி இன்னும் கொள்குலையான சேற்றுக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறாயா? பாவத்துக்கு அடிமை கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய கோபம் பற்றி பிடிக்கிற காலம் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாக வேண்டிய காலம். இன்னைக்கு நீ பரிசுத்தமாகாவிட்டால், இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் பரிசுத்தமாகாவிட்டால் ஒரு நாள் வாசல் அடைபடும். அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படாது. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் பரிசுத்தமாகுவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். யாரு? அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற தேவ பிள்ளைகளை அவர் அழைத்து சொல்லுங்கள். அவருடைய திட்டத்தின்படி வாழுகிற தேவ பிள்ளைகளை அவருக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மணவாளன் வந்து விட்டார், அவரோடு ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு போய்விட்டார்கள், கதவு அடக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ சித்தத்திற்காக ரட்சிக்கப்படுகிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமாய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறுகிறீங்களா? இது தேவ சித்தம், மனுஷனுடைய சித்தம் அல்ல. ஆமே, தேவ சித்தம். மூன்றாவதாக பரிசுத்தமாக வேண்டியது தேவ சித்தம். ஆண்டு வேதம் சொல்கிறது, நீ பரிசுத்தமானாலும் சரி பரிசுத்தமாகாம போனாலும் சரி நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆயத்தமாய் இருக்கிறவர்களை அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமென். அந்த வசனம் சொல்கிறது, கதவும் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 3 காரியத்தை வைத்திருக்கிறேன். 1,
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். இரண்டாவது, எல்லாரும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது, அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தம். மூன்றாவது, பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா?